ஹாய் கைஸ், இது பார்ட் 2 ஆன வீடியோ. ஆஃப்டர்நூன் நான் 12 o'clock போல் கொஞ்சம் நேரம் படுத்துட்டேன். அதுக்கப்புறம் 1:30 போல் அம்மா வந்தாங்க. வரும்போது வெள்ளரி பிஞ்சு, அதுக்கப்புறம் வாழைப்பழம், கொய்யாப்பழம், ஆனியன் சமோசா இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. நான் கேட்டேன் தான் வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு நாங்கள் மட்டன் குழம்பும் சோறும் வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நான் ஆஃப்டர்நூன் கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். அப்புறம் 4:30 போல் அம்மா எழுப்பி விட்டாங்க. பார்த்தா எங்கள் அம்மா வாழைப்பழ பஜ்ஜி செஞ்சு வச்சுருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு டீ போட்டு கொடுத்தாங்க. அதையும் குடிச்சிட்டு அப்புறம் ஈவினிங் வேலை செய்ய ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம் கழுவ ஆரம்பிச்சிட்டேன். எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் கிச்சன் நீட்டாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஃபுல் டைம் அவங்க அங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்க கூட நானும் அங்கே தான் உட்காந்து கதை பேசுவேன். அதனால் கிச்சன் நீட்டாக இருக்கணும். ஸோ அவங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம குட்டி குட்டி வேலை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பாத்திரம் கழுவ ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி எங்கள் அப்பாவும் ஒரு 5:30 போல் வந்துட்டாங்க. அதனால் அப்பாவுக்கு ஹார்லிக்ஸ் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பஜ்ஜியும் கொடுத்துட்டேன். அதில் மீதி இருந்த பாலில் நானும் கொஞ்சம் குடிச்சிட்டு தான் இந்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். சரி, அம்மா வரத்துக்குள்ளாடி நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சோம். அம்மா 6 o'clock வந்துடுவாங்க. அப்பா ஊருக்கு போகிறாங்களே, அதனால் சரி ஓகே நம்மளே பாத்திரத்தை கழுவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வேகமாக கழுவி முடிச்சிட்டேன். கிச்சன் நீட்டாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன திருப்தியோடு அடுத்த வேலைக்கு போயிட்டேன். எவ்வளோ டைம் நீட் பண்ணாலும் எங்கள் வீட்டு டேபிள் மாறிடும். அதனால் வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஒரு கரையில் அடுக்கி வச்சுட்டு டேபிளை நல்லா சுத்தமாக துடைச்சி வச்சுட்டேன். ஏன்னா அப்போ ஊருக்கு போகிறாங்க. ஸோ சட்டை அயர்ன் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிளான் பண்ணி அயர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு முன்னாடிலாம் எங்கள் அப்பா ஊருக்கு போகிறாங்கன்னா நான் தான் ஷர்ட்டெல்லாம் அயர்ன் பண்ணி கொடுப்பேன். இப்போது அப்பா கடையில் கொடுத்து அயர்ன் பண்ணிக்கிறாங்க ஒயிட் ஷர்ட்லாம். அப்புறம் அப்போதைக்கு என்ன போட்டுட்டு போகிறாங்களோ அந்த ஷர்ட் மட்டும் நான் அயர்ன் பண்ணிட்டேன். துவைச்ச துணியெல்லாம் மடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருக்க துணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு ஒன்று ஒன்றா மடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் வாக்கிங் போகிறதா பிளான் இருந்துச்சு. ஆனால் 6 o'clock மேலே ஆயிடுச்சு. நான் எல்லா வேலையும் முடிக்கையும் அப்புறம் நான் இதை முடிக்கையும் அம்மாவும் வந்துட்டாங்க. இனி நடக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிட்டேன். நான் ஆல்ரெடி 2100 சம்திங் ஸ்டெப்ஸ் நான் நடந்துட்டேன். சரி, அதோட கண்டினியூவேஷனாக ஒரு 3000 ஸ்டெப்ஸ் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடியில் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். நல்லா இருட்டுச்சின்னு சொல்லிட்டு கீழே இறங்கிட்டேன். 4786 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கேன் இன்றைக்கி. அப்பாவும் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. ஈவினிங் அம்மா பப்பாயா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு ஒரு குட்டி பீஸ் மட்டும் தாங்கன்னு சொல்லிவிட்டு அதையும் சாப்பிட்டுட்டு சீரியல் பார்த்துட்டு இருந்தேன். நைட்டுக்கு 2 சப்பாத்தியும் மட்டன் கிரேவியும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் சீரியல் அப்படியே பார்த்துட்டு தூங்க போயிட்டேன். டாட்டா பபாய், நாளைக்கு பார்ப்போம். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்.